இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவியின் அவருடைய பேர்ல வங்கியில மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அதோடு ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் மகளிருக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு ஏழைகள் வீடு இல்லாமல் இருக்கின்ற ஏழைகளுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல பட்டியலின மக்கள், அருந்ததியர் மக்கள், ஆதிராவிட மக்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் பிள்ளைகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவருக்கு வீடு இல்லாமல் அவர்கள் தத்தளிப்பதாக எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அப்படி தனி குடித்தனம் போகின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு அதிமுக அரசாங்கமே வீடு வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக மாதந்தோறும் வழங்கப்படும். படித்த பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பயிர் செய்தவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். வேலை கிடைக்கின்ற வரை +2 படிக்கிறவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அதே போல நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். நடபாதையில கடை வைத்துக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதுபோல இன்றைக்கு பணிக்கு செல்லுகின்ற நம்முடைய மகளிர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பணிக்கு செல்ல வேண்டும். பணி முடிந்து வீடு திரும்ப வேண்டும். அந்த நலனை முன்னிட்டு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்திற்கும் 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். இன்னைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மின்சார இன்றைக்கு இருசக்கர வாகனம் வெறும் 35,000 ரூபாய், 25,000 ரூபாய் உங்களுக்கு மானியமா கொடுக்கிறோம். நீங்க ஒரு 1000 ரூபாய் கட்டி போதும், உங்களுக்கு மின்சார 2 இருசக்கர வாகனம் வந்துடும், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துடும். மாசம் 500 ரூபாய், கிட்டத்தட்ட 12 மாசத்துக்கு கட்டினா ஸ்கூட்டர் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிடும். அந்த திட்டத்தையும் கொண்டு வந்து அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் இருக்கும். ஏற்கனவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். திமுக ஆட்சி வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் தொடரும். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மக்கள், ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய கிராம பகுதியில் அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் அறிவிக்கப்பட்டு 1850 அம்மா மினி கிளினிக் தமிழகத்தில் திறந்தோம். இப்ப அந்த திமுக ஆட்சி வந்தவரை மூடிட்டாங்க. மீண்டும் இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும்.